இப்போ வந்து நம்ம ஃபேண்ட்டை வந்து குறுக்க இப்படி நீளமாக இருக்கிற கிளாத்தை இப்படி குறுக்க மடித்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளோட அகலம் வந்து நான் 17 இன்ச் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. இந்த கிளாத் மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, இந்த சைடு குறுக்க நீல வாக்கில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு குறுக்க வாக்கில் ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த குறுக்க வாக்கில் ஃபோல்ட் பண்ணதை வந்து எனக்கு 17 இன்ச் வேறு மாதிரி வச்சுருக்கேன். அதாவது நம்மளோட ஹிப் அளவு எவ்வளவோ அது கூட 4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போது இந்த ஃபோல்டட் சைடில் 2 இன்ச் எலாஸ்டிக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. உங்களோடது 1.25 இன்ச்சாக இருந்தால் 2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கிங்க. என்னோடது வந்து எலாஸ்டிக் 1 இன்ச்சு தான். ஸோ நான் அதனால் 2 இன்ச்சுக்கு எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு ஒரு இடம் விட்டுருங்க. இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேண்ட்டோட ஹைட், இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, அதனால வந்து 36 தான் அவங்களோட ஹைட். அதனால் 36 இன்ச் நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். நார்மலாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மல் பேண்ட் சைஸ் வந்து 38 வரும். 38ங்கும்போது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனாடிக்கு நம்ம 36 இன்ச் வச்சுருக்கோம். அந்த இதில் ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபோல்டிங்க்கு 2 இன்ச் போதும். இந்த மாதிரி இது வந்து நல்லா லூஸ் பிளாஸோக்கு வந்து கீழே ஃபோல்டிங் வந்து அளவாக விட்டால் போதும். அப்போ தான் அந்த ஃப்ளோ வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப கெட்டியாக கீழே ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அந்த கொல ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நான் 2 இன்ச் தான் விடுறேன். நார்மல் ஸ்ட்ரைட் பேண்ட் நம்ம வேறு ஏதாவது பேண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஃபோல்டிங்க்கு வந்து கீழே கெட்டியாக போட்டுக்கலாம். நான் 2 இன்ச் வந்து நார்மல் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஒரு லைன் பண்ணிக்கிங்க. இந்த மாடல் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். இது வந்து வெயிஸ்ட் சைஸ் வந்து அவங்களோடது 11 இன்ச். நான் 2 இன்ச் லூஸ் விட்டு 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதாவது ஹிப் அளவு வந்து 44, அது வந்து 4ஆல் வகுத்தோம்னா 11, அது கூட 2 இன்ச் லூஸ்க்கு விட்டுருக்கேன். ஃபுல் எலாஸ்டிக் இல்லையா, அதனால் 2 இன்ச் விட்டுருக்கேன். இது ஃப்ரண்ட் எலாஸ்டிக், பேக் எலாஸ்டிக் ஃப்ரண்ட் இது வந்து அதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வரும். க்ராச் வந்து பேக் க்ராச் எவ்வளவோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. பேக் க்ராச் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் அதில் 16 இருந்துச்சு. அந்த 16 நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து லைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. க்ராச் அளவு வந்து 16 பேக்கில் அதை வரைஞ்சிட்டு சைடில் வந்து 3.5 வந்து நார்மலாக இந்த சைஸ்க்கு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அதே கரெக்டாக இருக்கும். இங்கே 13 இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி கீழே 13 வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ரெடி லென்த் 13, ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச் விட்டு நான் 14 இன்ச் மார்க் பண்ணுறேன். எவ்வளோ உங்களுக்கு கீழே கால் ஓப்பன் வேணுமோ அது கூட 1 இன்ச் லூஸ் விட்டுக்குங்க. அது வந்து மார்ஜின் தைக்கிறக்கான அளவு. ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து எங்கேருந்து ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைனை வந்து சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் பாதி எடுத்துக்கோங்க. ஓகே, அதிலிருந்து தான் நம்ம கர்விங் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஷேப் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சைடு அளவு வந்து நம்ம வந்து 3 இன்ச் வச்சுருக்கோம். அதிலிருந்து நம்ம கீழே லெக் ஓப்பன் வச்சு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 3 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே லெக் ஓப்பனுக்கு இந்த மாதிரி டேப் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லூஸ் பிளாஸோக்கும் அந்த ஷேப்பர் வேணும்னு அவசியம் இல்லை, இது இப்படியே பண்ணிக்கலாம். லெக் ஷேப்பர் இல்லாமல் இப்படியே நம்ம டேப் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே வந்து இப்படி எடுத்துக்கங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி குடஞ்சிருப்போம். பேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சது எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த 1/2 இன்ச், 3ங்கிறது ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது 3ஆக மாறிடும். ஓகே, 1/2 இன்ச் வந்துட்டு கீழே 1/2 இன்ச் கொண்டு வர வேண்டாம், அந்த பாதியோடவே நிறுத்திடுங்க. ஓகே, மேலே அகண்டமாக கீழே ஒல்லியாக கொண்டு போய் இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த க்ராச்சிலேருந்து அந்த இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் எடுத்து அதுக்கு வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் குறைக்கிறோம், அந்த 1/2 இன்ச் வந்து பேக்குக்கு வந்து ஜாஸ்தியாக வரும். ஓகே, இந்த பிளாஸோக்கு மேலே ஒரு நான் இந்த 2 இன்ச் லைன் பண்ணிக்க வந்தீங்கன்னா அது வந்து தேவையில்லை இந்த லைன். இது வந்து நீங்கள் இப்போ கணக்கு எடுக்க வேண்டாம், நான் சும்மா ட்ரா பண்ணி பார்த்தேன், அது விட்டுருங்க. அந்த லைனில் நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்புக்கு அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேக் எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, சென்டர் ஓப்பன் பண்ணிடுங்க. சென்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் வந்து ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். ஓகே,
இது ஜஸ்ட்டு சென்டர் ஓப்பன் பண்ணிடுங்க. நடுவில் லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து சென்டர் பார்த்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ஃப்ரண்ட்டை வந்து அரேஞ்ச் குறைக்கிறோம், பேக்கை வந்து அரேஞ்ச் ஜாஸ்தி. சென்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்குக்கு 2 இன்ச், அதாவது பேக்குக்கு வந்து 2 இன்ச் கிராச் அதிகமாக இருக்கணும், ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச் கம்மியாக இருக்கணும். அப்போ ஃப்ரண்ட் 2 இன்ச்லேருந்து இது பேக், இது வந்து ஃப்ரண்ட். ஓகே, வரைஞ்சிருக்கிறது ஃப்ரண்ட்டு. முன்னாடி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு. இப்போது இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து க்ராஸாக அலையா கட்டுக்கெலாம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் வரைஞ்சிருங்க இந்த மாதிரி. ஓகே, டேப் வச்சு வரைங்க. உங்களோட பெரிய ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படியே வரைஞ்சி ஒரு லைன் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணி இந்த ஷேப்புக்கு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணலாம். பட் அந்த மாடல் விட இந்த மாடல் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வியர் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பிளாசோ பேண்ட் வந்து இந்த மாதிரி தான், இந்த மாடலில் தான் வியர் பண்ணுறாங்க. நான் அதை பார்த்து தான் உங்களுக்கு இந்த கட்டிங் போட்டிருக்கேன். இதை வந்து இப்போது நல்லா டார்க் பண்ணிக்கிங்க. டார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட்டிங் போட்டுருங்க. முன்னாடியும் அந்த ஒரு 1/2 இன்ச், அதாவது அந்த 3.5 இன்ச் இங்கே முன்னாடி கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 3, பேக்குக்கு 3.5. ஓகே, இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த இதையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே வரைக்கும் 1/2 இன்ச் போகக்கூடாதுங்க, கால் வரைக்கும் 1/2 இன்ச் போகக்கூடாது. மேலே கிராச்சிலேருந்து ஒரு 3/4 வரைக்கும் போயிட்டு இந்த நேரோட எனக்கு ஸ்டாப் ஆகிடுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். கீழே வரைக்கும் போனால் நமக்கு வந்து கீழே அந்த லெக் ஓப்பனுக்கு விட்ட அளவு வந்து மாறுபடும். ஓகே, இப்போது அந்த சென்டர் லைன் பண்ணோம் இல்லைங்களா 1/2 இன்ச்சுக்கு, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராச் வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி பேக்கையும் கிராச் மட்டும் டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போது பேக் நல்லா பார்க்கறதுக்குள்ளே கிராச் அடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் நல்லா பார்க்க உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம எல்லா பேண்ட்லேயும் பண்ணுற மாதிரி சைடில் வந்து ஃபஸ்ட்டு சைடு ஸ்டிச் பண்ணலாம். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். லெக்கு கிட்ட இருந்து சைடு அடிச்சிடலாம். ஓகே, லெக்கு கிட்ட இருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படியே இங்கே கொண்டு வந்து மேலே வரைக்கும் அப்படியே. ஓகே, மேலே வரைக்கும் சைடு அடிச்சுங்க 1/2 இன்ச்சுக்கு. 2 சைடுமே, இந்த சைடு விட அடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த சைடு அடிச்சுங்க. எப்பவும் போல் பேக் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அகலமாக தான் இருக்கும். அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் இழுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/2 இன்ச். ஓகே, இப்போ 2 பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இங்கே எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு சுற்றி இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் எலாஸ்டிக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு என்னோட சுற்றி 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை கவர் பண்ணி கொஞ்சம் லூஸ் விட்டுக்குங்க. என்னோட 1 இன்ச், ஸோ 1.25 இன்ச் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ண பாரு. ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங்கோட மெஷர்மெண்ட் வந்து உங்கள் எலாஸ்டிக் எவ்வளோ இருக்கோ அது வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க லூஸ் உள்ளே போகிறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்படி எல்லா பக்கமும் மேலே 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் 1.25 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி எல்லா பக்கமும் குண்டு சிக்குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் எல்லா ஸ்டிச் வர இடத்துல குண்டு சிக்குத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து இந்த ஸ்டிச் போட போகிறோம். ஒரு 1 இன்ச்சு மட்டும் ஸ்டிச்சுக்கு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண இடம் விட்டுட்டு சுற்றி இது மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கீழே வந்து எவ்வளோ இடம் விட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடும் கீழே லெக் ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சைடு அடிச்சுக்கலாம். வச்சிருச்சுட்டு நம்மளோட கால் அகலம் வந்து 13 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. சாரி 13. நம்மளோட கால் அகலம் வந்து 13 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் தான் நமக்கு கேப் இருக்குது. 1/2 இன்ச் தான் நம்ம ஆக்சுவலாக விட்டுருக்கோம். 1/2 + 1/2 1 விட்டுருக்கோம். இப்படியே இங்கே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த கிராச் இருக்குது இல்லைங்களா,
கிராச்சும் மேலே 2 கிராச்சும் கரெக்டாக இருக்க மாதிரி நான் குண்டூசிக்கு தைச்சிக்கிறேன். அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். இங்கே ஸ்டிச்சு கொண்டு வரும்போது இதை எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே ஆஃப் இன்ச்சுக்கு இந்த சைடு 13 இன்ச்சுக்கு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மேலே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி எலாஸ்டிக் மேலே ஸ்டிச்சஸ் போட்டோம்னா நமக்கு வந்து ஃபேண்ட் ரெடி ஆகிடும். இப்போ இந்த நேரம் வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த எலாஸ்டிக்கோட இது வந்து அளவு வந்து 33 எடுத்திருக்கேன். 36 அவங்களோட ஹிப் சைஸ். வெயிஸ்ட் சைஸில் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 0.5 வந்து ஸ்டிச்சுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இதை அப்படியே இன்சர்ட் பண்ணி இந்த சைடு விட்டு இந்த சைடு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து இன்னொரு பக்கம் விட்டு எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை உள்ளே அப்படியே விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம இங்கே ஸ்டிச்சஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து இப்படி இழுத்து இதுக்கு மேலே ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், இந்த பிளாஸோ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.